பர்வேஷ் வர்மா தான் எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. பர்வேஷ் வர்மா வந்து டெல்லிக்கு கூப்பிட்ருக்காங்க, அதாவது காரியாலயத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. அவருடைய தந்தை சாஹிப் சிங் வர்மா வந்து ஒரு டால் பர்சனாலிட்டியாக இருந்தார் அந்த காலத்தில். 20 வருஷம் முன்னால், ரொம்ப பெரிய 20 இல்லை அதுக்கு மேலே 20-30 வருஷம் முன்னால் பெரிய பர்சனாலிட்டி. மதன்லால் குரானாவோ இன்னொரு மிகப்பெரிய பர்சனாலிட்டியாக இருந்தாங்க. 2015 3 பேர் ஜெயிச்சது இவங்க 2 பேர். 2020 8 பேர் ஜெயிச்சாங்க, அதுல இவங்க 2 பேர். இப்போ 44 பேர் ஜெயிக்கிறாங்கன்னா இவங்க 2 பேரும் வராங்க. அதே மாதிரி திடீர்னு பாருங்க, பிஜேபியில் வந்து நம்ம வந்து ஒரு செட் பேட்டர்ன் இங்க அதே மாதிரி தான் நடக்கும். எப்படின்னா, ஒன்று பெண் முதல்வர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பஞ்சாப் டெல்லியில் நிறைய சீக்கியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பஞ்சாபை நீங்கள் வந்து குறி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சீக்கியரை இங்கே வந்து முதல்வராக வைக்க முடியும். ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட்டை முதல்வராக நிற்க வைக்க முடியும். முந்தா நாள் ராஜ்யசபையில் நம்ம தலைவர் பிரதமர் பேசினாரு, கேட்டிங்களா நீங்கள்? அதனால் இங்கேயும் இந்து கன்சாலிடேஷன் வரும், டெல்லியில் கன்சாலிடேஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நெகி அப்படின்ற ஒரு பேர் சொல்கிறேன். ரவீந்தர் சிங் நெகி அப்படின்ட்டு ஒரு இந்துத்துவவாதி இருக்காரு. அதில் வந்து ஒரு ஹிந்து ஐகான், அவரை கூட அவங்க வந்து சீஃப் மினிஸ்டராக வைக்க முடியும். ஆக மொத்தம் வெளியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க சார். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கும் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ டெல்லியில முதல்வராக யார் பாஜக சார்பாக அரியணை ஏற இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஒரு 10 பேரோட லிஸ்ட் நான் வச்சிருக்கேன். அதுல முக்கியமான தலைவர்கள். ஆமாம், அதில் வந்து பர்வேஷ் வர்மா தான் எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. பர்வேஷ் வர்மா வந்து டெல்லிக்கு கூப்பிட்ருக்காங்க, அதாவது காரியாலயத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து நின்றதுனால அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவருடைய தந்தை சாஹிப் சிங் வர்மா வந்து ஒரு டால் பர்சனாலிட்டியாக இருந்தார் அந்த காலத்தில். 20 வருஷம் முன்னால், ரொம்ப பெரிய 20 இல்லை அதுக்கு மேலே 20-30 வருஷம் முன்னால் பெரிய பர்சனாலிட்டி. மதன்லால் குரானாவோ இன்னொரு மிகப்பெரிய பர்சனாலிட்டியாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து எப்பேற்பட்ட தலைவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னோன்னா அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்ட்டியில் கண்ட்ரோல் இருந்தது, நிர்வாக திறமை இருந்தது, பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் இருந்தது, அதாவது பொலிட்டிக்கல் ஸ்கில் இருந்தது, அரசியல் திறமைகள் ரொம்ப இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேர் ஃபஸ்ட் பேரில் வருது. ஆனால் எனக்கு என்ன தோன்றது, வீரேந்திர குப்தா அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் ரோஹிணியில் 3வது ட்ரிப் நிற்கிறாரு. அதாவது 2015 3 பேர் ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா, அதில் இவர் ஒருத்தர். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார், சதீஷ் குப்தா அப்படிங்கிறவர், சதீஷ் உபாத்யாய் அப்படிங்கிறவர். அவருக்கு 40 வருஷம் சர்வீஸ் இருக்குது, இவருக்கு 35 வருஷம் சர்வீஸ் இருக்குது. இந்த 2 பேரும் 3வது முறையாக இப்போ ஜெயிச்சுட்டு வந்துருக்குறாங்க. 2015 3 பேர் ஜெயிச்சதில் இவங்க 2 பேர். 2020 8 பேர் ஜெயிச்சாங்க, அதில் இவங்க 2 பேர். இப்போது 44 பேர் ஜெயிக்கிறாங்கன்னா இவங்க 2 பேரும் வராங்க. அதே மாதிரி திடீர்னு பாருங்க, பிஜேபியில் வந்து நம்ம வந்து ஒரு செட் பேட்டர்ன். நீ நெல்லை சிவா இப்படி தான் யோசிப்பார், வாசுதேவன் இப்படி தான் யோசிப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்களாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற ஆளுங்க. அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. ஹரியானாவில் வந்து ஹரியானா எலெக்ஷனுக்கு முன்னால் நாயிப் சிங் சைனி தான் தொடர்வார் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்கலை. ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருந்தாலும் கூட சொல்லுவாங்க, அது சொல்லவே இல்லை. ஆனால் பாருங்கள், நாயிப் சிங் சைனி தொடர்றாரு. ராஜஸ்தான் என்ன சார் ஆச்சு? எல்லாம் வசுந்தரா ராஜே சிந்தியா பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னாச்சு? ஒரு பிராமணரை கொண்டு வந்து நிப்பாட்டினார் சார். ஆச்சரியமா இல்லை? அதே மாதிரி மத்திய பிரதேஷில் அவ்வளவு பெரிய விக்டரி, ஒரு அடி தூக்கி. என்னாச்சு? அங்கே ஒரு புதிய ஆளை கொண்டு வந்து போட்டாங்க. விஷ்ணு சாய் அப்படிங்கிறது யாருமே கேள்விப்படாத ஒரு பேர் அங்கே கொண்டு வந்து வச்சாங்க. ஒரிசாவில் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்குது. ஃபஸ்ட்டு டைம் அங்கே ஒரு மாஜி அப்படிங்கிற ஒரு எஸ்சி கேண்டிடேட்டை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இங்கே அதே மாதிரி தான் நடக்கும். எப்படின்னா, ஒன்று பெண் முதல்வர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பஞ்சாப் டெல்லியில் நிறைய சீக்கியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பஞ்சாபை நீங்கள் வந்து குறி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சீக்கியரை இங்கே வந்து முதல்வராக வைக்க முடியும். ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட்டை முதல்வராக நிற்க வைக்க முடியும். முந்தா நாள் ராஜ்யசபையில் நம்ம தலைவர் பிரதமர் பேசினார், கேட்டிங்களா நீங்கள்? அவர் கேட்குறாரு, ஏதாவது ஒரு தலித் குடும்பத்தில்
3 பேர் மக்களவையிலேயோ மாநிலங்களவை பாராளுமன்றத்தில் 3 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்போது எம்பி ஆயிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டார். அவர் யாரை குறிப்பிட்டு சொன்னார் சொல்லுங்கள்? இவங்கள தான். ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மக்களவை, சோனியா காந்தி மாநிலங்களவை. ஏன் இந்த பெனிஃபிட்டை ஏன் நீங்கள் ஏன் ஒரு எஸ்சிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதனால் இப்போதைக்கு அவருடைய கவனம் வந்து எஸ்சி, தலித்து, அப்படி இல்லைன்னா மைனாரிட்டினா உடனே நீங்கள் இஸ்லாம் முஸ்லீம் அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டாம். சீக்கியர்களும் மைனாரிட்டிகள் தான். அப்போது உங்களுக்கு ஒரு மைனாரிட்டி ஒரு கேண்டிடேட் ஒன்று வரும். இதை தவிரவும் நான் சொன்னேங்க, வீரேந்திர குப்தா, சதீஷ் உபாத்யாய் அப்படிங்கிறத சொன்னேன். ஒரு பெண் கேண்டிடேட் இருக்காங்க சார், அவங்க பேர் வந்து ரேகா குப்தா அப்படின்னுட்டு. அவங்க வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, நம்ம ஃபேமஸ் அந்த இது என்னது அப்சால் குரு, என்னது ஒரு அப்சால் குரு செத்தா என்ன 1000 அப்சால் குரு உருவாவார்கள் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அந்த யூனிவர்சிட்டியில் படித்தவங்க, நிர்மலா சீதாராமன் படித்த யூனிவர்சிட்டியில் படித்தவங்க, ரொம்ப பிரமாதமாக பேசக்கூடியவங்க, நல்ல துடிப்புடன் செயல்படக்கூடியவர். எம்சிடியில் முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லியில் கார்பரேட்டராக இருக்கிறவர். ரொம்ப அருமையான கேண்டிடேட். அவர் கூட வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. மகாராஷ்டிராவில் வந்து எப்படி உங்களுக்கு இந்த இந்துக்களுடைய வாக்குகள் மொத்தமாக அள்ளினாங்க ஞாபகம் இருக்கா? மகாராஷ்டிராவில் அள்ளுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதாவது உலேமா கவுன்சில்காரன் வந்து சொல்லிவிட்டான் 17 கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்க, இஸ்லாமிய வாக்குகள்லாம் உங்களுக்கு தான் அப்படின்ட்டான். அதே மாதிரி கிறிஸ்தவ கூட்டம் ஒன்று வந்து அதே மாதிரி பண்ணிச்சு. இதெல்லாம் பார்த்தாங்க மக்கள். இவங்க வந்து மொத்தமாக கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் மட்டும்தான் வேலை பண்ணுவாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு ஒரு இந்து எழுச்சி வந்தது அங்கே. அதாவது மகாராஷ்டிராவில் நல்ல நிர்வாகம், ஏக்நாத் ஷிண்டேயோட அப்பழுக்கற்ற நிர்வாகம் ஒன்று. 2000 ரூபா அவர் கொடுத்து 1500 ரூபா அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பெண்களுக்கு. அது வந்து சாதிச்சு காமிச்சிட்டாரு. 3வது அவங்களுடைய மொழிப்பற்று, இங்கே தமிழ் பற்று இருக்கிற மாதிரி அங்கே மொழிப்பற்று இருக்கும், சிவாஜி பற்று அங்கே ரொம்ப இருக்கும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆனாலும் கூடவே இந்த இது ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் வேலை, அந்த ஆர்எஸ்எஸ் வேலையோடு சேர்ந்து இந்த ஹிந்து கன்சாலிடேஷன் அங்கே ஆச்சு. அதனால தான் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் அடுத்தது வரப்போகிறது திருப்பரங்குன்ற மேட்ரு வந்து அந்த அளவுக்கு போகுமாங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. ஆனால் இந்து எழுச்சிங்கிறது தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. அதனால தான் வந்து சேகர் பாபு வந்து சொல்கிறாரு, இந்து அமைப்புன்னு சொல்லாதீங்க, அது வந்து பாஜகக்காரங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இந்து அமைப்புன்னு சொன்னால் என்ன? உண்மையிலே அது இந்து அமைப்பு தான் பண்ணிச்சு. பாஜகக்காரங்களை அப்படின்னா பாஜகக்காரங்க வந்து ½ அன் ஹவரில் 25,000 பேரை கூட்ட முடியும் அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குன்னு அவர் ஒப்புக்கிறாரா? அதனால் இங்கேயும் இந்து கன்சாலிடேஷன் வரும், டெல்லியில் கன்சாலிடேஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நெகி அப்படின்ற ஒரு பேர் சொல்கிறேன், ரவீந்தர் சிங் நெகி அப்படின்ட்டு ஒரு ஹிந்துத்துவவாதி இருக்கார். அவர் வந்து ஒரு ஹிந்து ஐகான். அவரை கூட அவங்க வந்து சீஃப் மினிஸ்டராக வைக்க முடியும். ஆக மொத்தம் வெளியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க சார், கிளியராக நான் சொல்லிடுறேன். ஸ்மிருதி இரானி வரமாட்டாங்க, பாசுரி ஸ்வராஜ் வரமாட்டாங்க, இவர் மனோஜ் திவாரி வரமாட்டார். மனோஜ் திவாரிக்கெல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு ஆகிறதுக்கான தகுதி கிடையாது. அவர் வந்து பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சுட்டு போயிட்டுருக்கிறாரு, அவ்வளோதான். அதை தவிர வேறு வெளியிலேருந்து வேறு யாரும் வரமாட்டாங்க. இந்த 44 ஜெயிச்ச 44-48 பேர்லேருந்து யாராவது தகுதி உள்ள ஒருவர், அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூட்சுமம். அதாவது அவங்களுடைய இது யூஎஸ்பி. அதாவது எங்கே பார்த்தாலும் பாருங்கள், நீங்கள் ஒரு புதுசாக தலைவர்களை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க சார். 2022 தேர்தலுக்கு முன்னால் புபேன் பட்டேல் அப்படின்ட்டு குஜராத்தில் வந்து ஒரு வயசானவரை கொண்டாந்து போட்டாங்க. நானே நினச்சேன், இதெல்லாம் இவ்வளோ வயசாகிட்டு இருக்கு, இவரை போய் போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு. அவர் எவ்வளோ சார் அள்ளி கொடுத்தாரு? 180க்கு 156 அள்ளி கொடுத்துட்டாரு. சொல்லவே முடியாது சார். இவங்க எப்படி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய மூளை எப்படி வேலை பண்ணுறதுங்கிறத அவங்களால நம்ப முடியாது. அதனால தான் இந்த கட்சி வந்து இன்றைக்கும் ரொம்ப பயங்கரமாக துடிப்போடு இருக்குது. எங்கே போனாலும் அவங்க வந்து ரொம்ப சின்சியராக வேலை பண்ணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அவங்க வந்து வேலை பண்ணுறாங்க. அவங்களுக்கு மற்ற சூழ்நிலைகளும் உருவாகிறது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.